100% ஹால்மார்க் தங்க நகைகள் தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்க முன்னோடிகள், கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், முன்னாடி அமர்ந்திருக்கும் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராமத்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வீடு திறப்பு விழாக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நம்மளுடைய மாவட்ட செயலர் மாநாடுல வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளையும் 2 முறை கிடையாது, பல முறை எனக்கு கூப்பிட்டு தொலைபேசியில் கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி பாஸ்கர்னா ஒன்றிய செயலருடைய வீடு திறப்பு விழா, நீங்க வந்தாதான் அவர் வீடு திறப்பாரு, கண்டிப்பா ஒரு தேதியை கொடுங்க சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு முயற்சியில அவர் வெற்றி கட்டுட்டாரு. இந்த வீடு பாஸ்கர் குடும்பம் முதல்ல நன்றி தெரிவிக்க வேண்டியது நம்முடைய மாவட்ட செயலர் மாநாடு. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி தேர்தல் பல சிக்கல்கள் வரும்போது கூட தேதி மாறிடுச்சு. அப்படி இருந்துமே ஏதாவது விடுபட்டக்கூடாதுன்னு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இங்க அவர் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் மேல அவர் அனுபவிச்சிருக்காரு. இந்த ஒரு நிகழ்ச்சி வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்ம மாநாடு பத்தி நான் ஏன் இயக்க முன்னோடின்னு ஒரே வழியில முடிச்சிட்டேன்னா, மதுரைக்காரங்க, கோவக்காரங்க யாராவது பேர் விடுபட்டு போச்சு இல்லாட்டி பெரிய மனுஷன் நடந்தோம், அதனால இயக்க முன்னோடின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரையும் வாசிச்சாரு. நம்ம மாநாடு வாசிச்சாரு. இப்போ நம்ம பாஸ்கரர்களுக்கு இந்த வீடு பார்க்க வந்திருக்கேன். அந்த குடும்பத்துக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லணும். 3 பொம்பளை பிள்ளைங்களா, உங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, வீடு வெட்டிருக்கீங்க, கடன் வாங்கிருக்கீங்க, வாழ்க்கையில சிக்கனமா இருக்கணும். முதல்ல இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க. அடுத்து வந்து இவர் 5 வருஷத்துல +2 காலேஜ், +2 காலேஜ், கல்யாணம் டக்குனு ஓடிடும். இப்போ அந்த வழி முடியாது. 5-6 வருஷத்துல உங்களுக்கு இருக்கும். அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். அதனால சிக்கனமா இருங்க. வீடு வைக்கிறீங்க, வீடு வைக்கிறது நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. சிக்கனமா இருக்க வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுங்க. பொம்பளை பிள்ளை இருந்தாலுமே இந்த கிராமத்துல நீங்க பொம்பளை பிள்ளை வச்சுதான் சொல்லணும். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஆனா அந்த பையனுக்கு என்ன வாய்ப்புகள் கொடுத்தனோ அதே தான் என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். அது நம்ம வாழ்க்கையில அது நம்ம எல்லா குடும்பங்களும் கடைபிடிக்க வேண்டியது. பொம்பளை பிள்ளைதானே அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. காலங்கள் மாறிட்டு வருது. நம்ம காலம் போயிடும், அப்பா அம்மா காலம் போயிடும். நான் பிள்ளைக்கு அப்படி இருக்கிறதா சொல்றேன். என்னதான் நம்ம நல்ல வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலுமே பொம்பளை பிள்ளைங்க தான் சுயங்கால நிக்கிற மாதிரி ஒரு இது உண்டாக்கணுமோ, நல்ல படிப்பு மட்டும் கிடையாது, நல்ல ஒரு வேலை வாய்ப்போ இல்ல ஒரு IAS ஆபீசரோ IPS ஆபீசரோ வர்றது கூட அது ஆம்பளை பையனுக்கு மட்டும் கிடையாது, பொம்பளை பிள்ளைக்கு அது உயர்ந்தது. அதை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். நல்ல வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுமே எதிர்க்க கூடாது. ஏன்னா புகுந்த வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளை கல்யாணம் புகுந்த வீட்டுக்கு போனாலுமே நம்ம பிள்ளைகள் நல்லா பயிற்சி செய்யறதா அந்த வீட்டுல ஒரு மரியாதை இருக்கும். அதை நீங்க நல்லா கடைபிடிக்கணும். மருத்துவ காப்பீடு, இன்சூரன்ஸ் இருக்கா உங்க வீட்டுல எல்லாம் எடுத்திருக்கீங்களா? இல்லைன்னா எடுத்துக்கோங்க. அரசாங்கமே மருத்துவ காப்பீடு இருக்கு. இல்லாட்டியே தனியார் மருத்துவ காப்பீடு வருஷத்துக்கு 5000 10,000 தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால மருத்துவ காப்பீடு அவசியம். அந்த கொரோனா காலம் நமக்கு நல்லா அதை காட்டி கொடுத்துச்சு. அடுத்து பொறுத்தவரைக்கு உங்க வீட்டுக்கு பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், மருத்துவ காப்பீடு சொல்லிட்டா, சிக்கனமா இருங்க. அதே நேரத்தில் நிகழ்ச்சிக்கு நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த தலைமை பதவியாளர் பதவி எனக்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதல் நிகழ்ச்சி உங்க நிகழ்ச்சி தான், பாஸ்கரன் நிகழ்ச்சி தான். இயற்கை அமையுது. எனக்கு முதல் வரவேற்பு கொடுத்தது மதுரை, சென்னை கிடையாது, மதுரை கிடையாது, என் சொந்த ஒரு கழிவுப்படி கிராமத்து மக்கள் தான். அதில் வரவேற்பு கொடுக்க சொல்லல, யாருக்கும் சொல்லாம என் கிராமத்துக்கு போனா தெரிஞ்சுக்க வரவேற்பு கொடுத்தாங்க. அதே முதல் நிகழ்ச்சி உங்க நிகழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்க வரவேற்பு கொடுத்து வரும்போது ஆரம்ப பகுதியில நிறைய இடங்கள்ல வரவேற்பு, போக்குவரத்துக்கு இடைஞ்சலா வந்து நம்ம வண்டிகள் இருந்து செஞ்சது. அரசியல் ஒரு வித்தியாசமா நம்ம பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு பொறுத்திருக்கேன் அண்ணன் அப்படியே இருக்கணும், டிராபிக் ஜாம் ஆகி கொஞ்சம் பரபரப்பானதான் நம்ம வந்திருக்கு தெரியும் சொல்லிட்டு மார்க்களை சொல்லுவாங்க. நம்ம சராசரி அரசியல்வாதிகள் சராசரி அரசியல் அமைப்பு இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பஸ்ல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவங்க நம்ம மாதிரி நெரிச்சலோட பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால வர நிகழ்ச்சிகள் எது இருந்தாலுமே போக்குவரத்துக்கு மக்களுக்கு இடையூறு இல்லாம நம்ம வரவேற்பு கொடுங்க.
நிறைய தட்டி போட்டு வச்சு தட்டி போட்டு வைக்க இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு வேண்டாம், சிக்கனம் தேவை. ஏன்னா இயக்கம் 28 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு இயக்கத்தை நடத்திருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலும், ஒவ்வொரு ஒன்றிய செயலும், ஒவ்வொரு நகர செயலும் கைகாசு போட்டு அவங்க கஷ்டப்பட்டு நடத்திருக்கீங்க. செலவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமா சரி, இவ்வளவு பண்ண வேண்டியதில்லை. அவ்வளவு ஏற்பாடுகள், அவ்வளவு தட்டி போடு, அவ்வளவு குடிக்கொண்டாங்க. பார்த்தோன்னே எனக்கு மனசுல ஒரு சின்ன கவலை என்னன்னா, இவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்களே, செஞ்சிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை இருந்தது. நல்ல ஒரு அழகிய கிராமம் மீனாட்சிபுரம். இந்த பகுதிக்கு நான் முதல்ல வந்திருக்கேன். அப்படியே இந்த மலை அடிவாரம் நல்ல அழகான ஒரு சுற்றுச்சூழலில் வந்து நல்ல ஒரு கிராமம், அழகிய கிராமம். இந்த கிராமத்து மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உள்ள அண்ணன் தம்பிங்கிற உறவு இருக்கக்கூடாது. எலெக்ஷன் வரவும் போகும், கட்சிகள் வரும் போகும். நம்ம கிராமத்தில் இருக்கிற அமைதி என்னைக்கும் போயிடக்கூடாது. நான் கழிவுபடி எங்க ஊர் ஜனங்கிட்ட சொல்றதா உங்கள்கிட்டையும் சொல்றேன். நான் அது பிரச்சாரம் பண்ணட்டும் செய்யட்டும், அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கும் ஓட்டு போடுவோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த சகோதரத்துவம் அண்ணன் தம்பிங்கிறது கிராமத்துல அந்த அமைதி என்னைக்கும் போயிடக்கூடாது. அதனாலதான் நம்மளுடைய ரஜினி ரசிகர்கள் அமைப்புல இருந்து நம்ம வந்து சேர்ந்திருக்காங்க. உங்களை மாதிரி நானும் தலைவரோட ரசிகர் தான். ஒரு காலத்துல தலைவர் வந்து சினிமாவை பார்த்துட்டு அண்ணாமலை படத்துல அவரு திரும்பி எதிர்த்து வருவார் பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பிரஷன் போட்டு பார்க்கறது உண்டு தலைவர் ரசிகர். அதே நேரத்துல நீங்க எப்படி சினிமாவில் வந்து உங்க தலைவர் வந்து இப்படி இருப்பாரு, புது வாழ்க்கைக்கு வந்தா நல்லா சிறப்பா இருக்குமே நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்க. நான் என்ன அப்படி சொல்லுது, நான் என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த புது வாழ்க்கையில் இந்த வாய்ப்பு எனக்கு இது பல இடத்துல சொல்ற மாதிரி நான் விரும்பி இந்த அரசியல் வாழ்க்கைக்கு வரணும். இது எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திணிக்கப்பட்டதான் நான் சொல்லுவேன். திணிக்கப்பட்டதான சூழ்நிலை, தலைவருக்காண்டி, இயக்கத்துக்காண்டி, நம்மளுடைய நிர்வாகிகள், தொண்டர்களுக்காண்டி நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். தலைவர் மாதிரி ஒரு பெரிய அரசியல் ஜாம்பவான் கிடையாது. அவனை வந்து எனக்கு சொல்லாட்டம் கிடையாது, அவனுக்கு சொல்லாட்டம் கிடையாது, அவன் செயலாட்டம் கிடையாது. என்னால் முடிந்தவரை நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறனால உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு வேணும். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள், தொண்டர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வேணும். ஒத்துழைப்பு சொல்லும் போது ஒரு முக்கியமானது சொல்லணும். நம்ம ஒரு மாவட்டத்துக்குள்ள 2-3 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், அதனால ஒரு மன கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் இயக்க நன்மை நம்ம தலைவர் வைகோடைய நலன் கருதி நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நீங்க எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல என்ன ஒரு இடத்துல நிற்கணும், அங்க ஒரு கோஷ்டி இங்க ஒரு கோஷ்டி இருக்கணும். அதுக்காக நீங்க கோஷ்டி இருக்குன்னு சொல்றது நான் என்னுடைய முதல் கூட்டம் இருக்கிறதுனால தமிழ்நாடு இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க நமக்குள்ள சில வித்தியாசங்கள் இருந்தாலுமே கட்சி நலன் கருதி, இயக்க தலைமையுடைய நலன் கருதி எல்லாரும் ஒற்றுமையா செயல்படும். அப்படி பண்ணாதான் நான் செயல்பட முடியும். ஏன்னா இது கஷ்டமான பயணம். இது மிகப்பெரிய பொறுப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒருநிலை குழு, அரசியல் ஆலோசனை குழு எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வரல. மற்றபடி 104 பேர் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எனக்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு 7-8 பேர் ஒரு 10 பேர் வரைக்கும் வேண்டாம்னு சொல்லுவாங்க நினைச்சேன். அந்த 104 பேர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்வா இருந்தது. அந்த 2 பேரும் வருத்தப்படுற அளவுக்கு நமக்கு கம்பிக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு என்னுடைய அடுத்த செயல்பாடுகள் இருக்கிறது வாக்குறுதி கொடுத்துக்கிறேன். அதாவது நான் தலைவர்கள் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இது நியமன பதவி தானே, ஏன் நீங்க நியமிச்சு போட வேண்டியதுனா எதுக்கு நம்ம வாக்கெடுப்புல இருக்கிற தேவையில்லைன்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. ஆனால் தலைவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம பொதுமக்கள் மத்தியிலையும் நம்முடைய ஊடகங்கள் மத்தியிலும் ஒரு தவறான ஒரு இது வந்துடக்கூடாது. வாக்கெடுப்பு நடத்துவோம். எத்தனை பேர் இதுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க, வேணும்னு சொல்றாங்க, அதுபடி பண்ணிக்குவோங்க. ஒரு நிறைய பேர் வேண்டாம் நினைச்சுன்னா வேண்டாம். நம்ம ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக முறை ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கும் போது வெளிப்படையா அதுவே ரகசிய வாக்கெடுப்பு, யாரு ஓட்டு போட்டாலும் தெரியக்கூடாது வாக்கெடுப்பு எடுத்தாங்க. எனக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்த அனைத்து மூத்த இயக்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இந்த இயக்கத்துக்கு சரி, இயக்க தலைமைக்கு சரி, இயக்க நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். மனசுல சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன் முதல் நிகழ்ச்சி. அதே நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிராம மக்கள் இந்த கிராமம் கலிங்கப்பட்டி கிராமம் மாதிரி இந்த கிராமத்திலேயும் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்கும், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒற்றுமை இருக்கும், சுற்றுச்சூழலுக்கு இது பண்ணுங்க. இன்னொன்று நான் எல்லாருமே சொல்றது என்னன்னா, நிறைய பேர் எனக்கு சார்பு போடுறீங்க, துண்டு போடுறீங்க, நான் சந்தோஷம் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் 2 முறை வேண்டுகோள் விடுத்திருக்கேன். சாமிக்கு துண்டுக்கு பதிலாக
எனக்கு ஒரு மரக்கன்று கொண்டுவாங்க, நாட்டு மரக்கன்று, வேப்ப மரக்கன்று, ஏதோ ஒரு நாட்டு மரக்கன்று கொண்டுவாங்க. கொண்டு வந்து என் கையிலே திரும்பி வாங்கிட்டு உங்க கிராமத்திலயோ உங்க வீட்லயோ முன்னாடி வைங்க. அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொன்று இல்லைன்னா அப்படி மரக்கன்று கொண்டு வந்து சௌகரியப்படலையா, பிஓ எக்ஸாம், நம்ம நீட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய பேர் நான் லிஸ்ட் என்னோட முகநூல் பதிவு நான் பதிவிட போறேன். நான் அந்த புத்தகங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க, அந்த லிஸ்ட் நான் கொடுக்க போறேன். அதுல ஏதாவது நீங்க புத்தகங்களோட கொடுத்தே கூட கிராமத்தில் இருக்கிற நூலகங்களுக்கு நான் அன்பளிப்பா கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது தயவு செய்து மாலைகள், துண்டுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. 4 பேருக்கு பிரயோஜனம் நம்ம அரசியலும் இருக்கணுங்கிறது. நீங்க பாசத்துல எனக்கு கொடுக்குறீங்க, ஆனா அது ஒரு பிரயோஜனம் இருக்கு. 4 பேருக்கு பிரயோஜனமா இருந்தா எனக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கணும்ட்டு இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்த அனைத்து நம்ம இயக்க நிர்வாகிகள், தொண்டர்கள், நம்ம பாஸ்கரன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், வளர்க நம் தலைவரின் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.